இந்த ஜெயத்துக்கு எப்படி குழந்தைங்க ஜெயம் போலீஸ் அதில் 12 இருக்காங்க. இது பேரண்ட்டு அவங்களே இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ரெகுலராக வந்துடுறாங்களா குழந்தைங்க கடலை இளையத்தங்களை மட்டும் ஆடி போட்டாங்க. இது ஆக்சுவலாக நம்ம பழைய பெரிய பழம் நம்மளுடைய கல்டிவாஸ் ஃபாலோ தான் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து ஒரு 5 kg தான் இருக்கும். ஒரு ஃபேமிலி வந்து நம்ம வந்து சாப்பிடலாம். ரெண்டாவது அந்த பால் பலாப்பழம் பிரிச்சாலே அந்த பால் வரும். ஸோ எவ்ரி இயர் ஒரு 3 hectares ஆர் 2 hectares அந்த மாதிரி வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து அதிகம் வருமா. பில்லர்ஸ் போடணும். பில்லர்ஸ் போடுறதுக்கு நமக்கு ஒரு ஹெக்டர் பில்லர்ஸ் போட்டாங்கன்னா நமக்கு வந்து 2 lakhs வந்து பேக்கனட் சப்சிடியாக கொடுக்குறோம் ஃபார்மருக்கு. ஸோ அது ஒரு 50% சப்சிடி கொடுத்து 3 years ஆகும். மக்கள் தொடர்பு முகாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அரசு அலுவலர்கள், பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள், நீங்கள் அந்த அலுவலகம் தேடி போகிறதுக்கு பதிலாக நம்ம ஊர்லேயே வந்து நம்ம ஊருக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சு அதோட நிவர்த்திகள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு தினம். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் இன்றைய தினம் வர வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே உங்களிடம் இருந்து மனுக்கள் பெறப்பெற்று அந்த மனுக்கள் மேலே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 45க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வந்து நம்ம உள்ளாக்கிய பயன்கள் வந்து வழங்க போகிறோம். பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் வந்து என்னென்ன திட்டங்கள் அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு விளக்கி சொல்லியிருப்பாங்க. இந்த திட்டங்கள் வந்து என்னென்ன திட்டங்கள் நமக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு அது முழுக்க பயன்படுத்துறதுக்காக மக்கள் வந்து முன்வரணும். அதுக்காக தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு கொடுக்கும். காம்பேக்டான ஒரு கிராமம். ஸோ நம்ம கிராமத்தில் நிறைய அடிப்படை வசதிகள் எல்லாம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் வேணும்னா செஞ்சு கொண்டு வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் உள்ளிட்ட அனைவருடைய முயற்சியிலையும் கிராமத்தை வந்து ஒரு மாடல் வில்லேஜாக வந்து உருவாக்க முடியும். அதுக்கு மக்கள் ஒவ்வொருத்தரும் அதுக்கான முயற்சிகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சியில் நம்ம வெற்றி பெற முடியும். கேட்டேன் வேளாண்மை துறைக்கிட்ட என்ன பயிர் போடுறாங்க, கடலையும் உளுந்தும் அரசு தரம் நிறைய போடுறதா சொன்னாங்க. கவர்மெண்ட்டில் பல்வேறு ஸ்கீம்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து விதைகள் கொடுக்கறதுக்கு இல்லை உரம் கொடுக்கறதுக்கு எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை முழுக்க பயன்படுத்தி மேலும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ அது பண்ணுறதுக்குள்ள முயற்சிகள் வந்து எடுக்கணும்னு ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலமாக பல்வேறு பகுதிகளில் பெண்களுக்காகவும் அதே போல் ஆண்களுக்கும் சிறப்பு குழுக்கள் வந்து அமைத்து குழுக்கள் மூலமாக லோன் கொடுக்குறது, சுய தொழில் பண்ணுறதுக்காக உள்ள பயிற்சிகள் வழங்குறது, இந்த மாதிரி உள்ள விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க மகளிர் திட்டம் மூலமாக. தேசிய தோட்டக்கலை இயக்கம் மாவட்ட செயல் வழங்கப்படுகிறது. வழங்கப்படுகிறது. சிறுபான்மையினர் துறையின் சார்பில் சரியா அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்படி போங்க.
ரெகுலேட் பண்ணி நம்ம இந்த பண்ணாருமா எல்லாமே வாங்கி பையன் பிஸ்னஸ் பண்ண அவர் வராது பையன் எல்லாம் ஆதார் கார்டு மிக்ஸ் பண்ணி அதாக ஆன்லைனில் கேட்பாங்க ஃபோன் நம்பர் வச்சு